ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 25/12/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு என்னை வந்து சந்திக்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப செல்லமானவர்கள் இல்லையா? ரொம்ப காணாமல் போய் கண்டுபிடிக்கிற ஒரு குழந்தைனா அந்த குழந்தை மேலே எவ்வளோ அன்பு பொழிவாங்க. ஸோ அதான் பாபா சொல்கிறார், ரொம்ப நாளாக என்னை விட்டு போனவங்க நீங்கள் தான், அதனால் நீங்கள் தான் மிக மிக செல்லமானவர்கள்ன்றார். ஸோ எப்படியெல்லாம் பாபா யோசிக்கிறார் பாருங்கள். அப்படியெல்லாம் நாம் யோசிக்கிறோமா? அப்படி யோசிக்கிறதுக்கு பேர் தான் பரந்த மனம், விசால புத்தி உடையவராகிறது அப்படின்னு சொல்கிறது. கேள்வி, உங்களுடைய மனநிலை ஒரே சீராக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நடந்து முடிஞ்ச விஷயத்தை நாடகம்னு டக்குன்னு முற்றுப்புள்ளி வைக்கணும். அது நாடகம், அவ்வளோதான் இல்லையா? நாடகத்தை சீரியஸாக எடுத்துக்கலாமா? கனவு சீரியஸாக எடுத்துக்கிற மாரி அப்படி தான் இந்த உலகமே சொல்கிறார். ஸோ பக்தி மார்க்கத்தில் கூட இந்த வாழ்க்கை ஒரு கனவு போல் அப்படிலாம் இதனால தான் வெளிப்படுது. ஸோ முந்தைய கல்பத்திலையும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஒன்றும் ஆகலை, கடைசியில் எல்லாமே சுபமாக தான் முடிஞ்சுது. கிளைமேக்ஸ் தெரிஞ்ச அப்புறம் ஏன் பதறீங்க இல்லையா? ஒரு படம் நான் கதை சொல்லாத அப்போ தான் அந்த த்ரில் இருக்குன்னுவாங்க. ஆனால் கதையில் சுபமாக தான் முடியுதுன்னு தெரிஞ்சால் அந்த பதற்றம் இல்லாமல் பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறேன், இது சுபமாக தான் முடியும். ஒவ்வொரு காட்சியிலும் சுபம் ஒளிஞ்சிருக்குது, நன்மை ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். ஏற்கனவே நடந்தது தான் நடக்குது, புதுசாகவும் நடக்கலை. அது ரொம்ப முக்கியம். இதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டுமே, அப்படி பார்க்கணும். அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அது வரும். அதனால் புகழ்ச்சி, இகழ்ச்சி, மான அவமானம் எல்லாமே உங்கள் எதிரில் வரும். திடீர்னு அப்படியே உச்சத்தில் வச்சுருப்பாங்க, டமால்னு தூக்கி கடாசுவாங்க, எல்லாம் நடக்கும். உச்சத்தில் இருக்கும்போதும் இது நாடகம், கொஞ்ச நேரம்தான். கீழே விழும்போதும் இது நாடகம், கொஞ்ச நேரம்தான் அப்படின்னு அதிலேருந்து புத்தியை விலக்கிடணும். இது நாடகத்தின் ஒரு காட்சி, அவ்வளோதான். அப்படி இருந்தால் தான் உங்களுடைய மனநிலை ஒரே சீராக வச்சுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணோம்? கடந்ததை சிந்திக்காதீங்க. நாடகம் முற்றுப்புள்ளி. நாடகத்தின் ஒரு காட்சி முடிஞ்சு போச்சு. அடுத்த காட்சி என்ன? சுவாரஸ்யமாக இருக்கிறேன், அப்படி இருக்கணும். அதனால் நடந்ததை சிந்திக்காதீங்க. ஓம் சாந்தி. எந்த விஷயமும் சந்தோஷத்தை கொடுக்கறதும் சிந்திக்காதீங்க, துக்கத்தை கொடுக்கக்கூடியதும் சிந்திக்காதீங்க. கலியுகத்தின் விஷயத்தையே சிந்திக்காதீங்க. அது சொன்னால ஒரு கண்ணில் முக்தி, இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்தி. பரந்தாமம் தெரியணும், சொர்க்கம் தெரியணும். கலியுகத்தின் எதுவுமே தெரியக்கூடாது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்களுக்கு பாபா சொல்கிறாங்க, இந்த ஆன்மீக அப்பாவுடைய பேர் என்ன? சிவபாபா. எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர் தான் தந்தை. சரி, அவர் பேர் சிவபாபா, குழந்தைங்க பேர் ஆத்மா தான். ஏன்னா பாபா உடம்பை பார்க்கல, ஆத்மாவை தான் பார்க்குறார். ஆத்மாவுக்கு பேர் கிடையாது, தேகத்துக்கு தான் பேர். ஆத்மாவுடைய பேர் ஆத்மா தான். ஸோ பல சத்சங்கங்கள் இருக்குது, ஆனால் உண்மையிலும் உண்மையான சத்தியமானவருடைய சத்சங்கம் இது மட்டும்தான் இல்லையா? சத்தியமானவருடைய தொடர்பு தான் சத்சங்கம். வெளியில் என்ன சத்தியமானவருடைய தொடர்பு இருக்குது? பேரை மட்டும் சத்சங்கம் அப்படின்றாங்க. இங்கே தான் சத்தியமான தந்தை ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து நம்மளை சத்தியுகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். இந்த மாதிரி வேறு எந்த சத்சங்கமோ ஸ்கூலோ இருக்க முடியாது. முழு சிருஷ்டி சக்கரமும் இப்போ குழந்தைங்க புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஏன்னா முழுசாக நமக்கு தெரியும், நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது எல்லாமே தெரியும். அதனால் நீங்கள் தான் ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரியாக இருக்கிறீங்க. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுதுன்னு பாபா புரிய வச்சுருக்கிறார். சக்கரத்துக்கு முன்னாடி அழைச்சிட்டு போய் நீங்கள் யாருக்கு வேணாலும் புரிய வைக்கலாம், சிருஷ்டி சக்கர படத்தை வச்சு. பாருங்கள், ஆரம்பத்தில் அனைத்து குணங்கள் நிரம்பியவராக இருந்த நாம் எல்லாத்தையும் இழந்துட்டோம். மீண்டும் குணங்களை நிரப்புவதன் மூலமாக செல்வம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு புரிய வைக்கணும். ஸோ இப்போ நம்ம
சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இது புது விஷயம் கிடையாது. கல்பமாக சங்கமயுகத்தில் பாபா இதைத்தான் மறுபடியும் சொல்கிறார். நாமளும் மறுபடியும் இதை கேட்குறோம். நம்முடைய புத்தியில் எந்த ஒரு தேகதாரி அப்பாவும் ஞாபகம் இல்லை, தேகதாரி டீச்சரும் ஞாபகம் இல்லை, தேகதாரி குருவும் ஞாபகம் இல்லை. தேகமற்ற பாபா தான் நமக்கு அப்பாவாக, டீச்சராக, குருவாக இருக்கிறார், ஞாபகமும் இருக்கிறார். இல்லை, அதுதான் உலகமேன்றது. நண்பர், அப்பா, அம்மா, குரு, டீச்சர் எல்லாமே பாபா மட்டுமே. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வேறு எந்த சத் சங்கத்திலையும் பேச மாட்டாங்க. ஸோ மதுபன் இது மட்டும்தான். ஸோ சத்தியுகத்தில் மிக உயர்ந்த தேவதையாக இருந்த நாம் மறுஜன்மம் எடுத்து திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு கலியுகத்தின் இறுதியில் இந்த சங்கமயுகத்துக்கு சேர்ந்துட்டோம். எதுக்கு? புருஷோத்தமராக ஆகி மீண்டும் சத்தியுகத்துக்கு போகிறதுக்காக. இதை ஞாபகப்படுத்துகிறார். இது மைண்டில் வச்சுக்கணும். எதை நோக்கி போயிட்டு இருக்கிறன்றதை ஞாபகம் இருக்கணும். இதுதான் நம்ம குறிக்கோள். ஸோ 84 பிறவிகள் எல்லோரும் எடுக்க மாட்டாங்க, தேவதையாக இருந்தவர்கள் தான் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மனிதர்கள் சில சமயம் சொல்கிறாங்க மறுஜன்மன்றாங்க, ஆனால் அதெல்லாம் புரிஞ்சிக்கிறாங்களான்னா புரிஞ்சிக்கிறது கிடையாது. பாபா தான் அழகாக புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் ஆத்மாவும் சதோபிரதானமாக இருந்துச்சு, அதனால் அது எடுத்த சரீரமும் சதோபிரதானமாக அழகாக ஆரோக்கியமாக இருந்தது. ஆனால் இப்போ ஒன்றும் சத்தியுகம் கிடையாது, இது கலியுகம். அதனால் இங்கே ஆரோக்கியமான உடலும் இருக்காது, தூய்மையான ஆத்மாவும் இருக்காது. தங்க யுகத்தில் தான் இருக்கும். அங்கே தான் நாம் இருந்தோம். பிறகு இந்த சக்கரத்தில் வந்தோம், மறுஜன்மம் எடுத்து எங்கே வந்திருக்கிறோம்? கலியுகத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ மீண்டும் நாம் இதே சக்கரத்தில் சத்தியுகத்துக்கு போய் தான் ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு வருவோம், பரந்தாம வீட்டுக்கு. நீங்கள் என்னுடைய செல்லமான குழந்தைங்க இல்லையா? யார் காணாமல் போய் நீண்ட காலத்துக்கு பிறகு கிடைச்சிக்கிறாங்களோ அவங்க மேலே செல்லம் அதிகமாக இருக்கும் தானே. அப்படி இருக்கும் பொழுது 5000 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் எனக்கு கிடைச்சிருக்கிறீங்க. அப்போ எவ்வளோ செல்லமானவர்கள் நீங்கள். 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த சக்கரத்துடைய ஞானத்தை நான் கொடுத்தேன். ஸோ அதே தந்தை தான் இப்போ மறுபடியும் வந்திருக்கிறாருன்னு குழந்தைகளுக்கு நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்மளை ஸ்வதஷ்ண சக்கரதாரியாக ஆக்கி இருந்தார் முந்தைய கல்பத்திலையும். இப்போ மீண்டும் ஸ்வதஷ்ண சக்கரதாரியாக ஆக்கிறதுக்கு தான் பாபா கிடைச்சிருக்கிறார். உங்களுடைய பிறப்புரிமை சொர்க்கத்தின் ஆஸ்தி, அதை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். இல்லை, பிறப்புரிமை அப்படின்னா அப்பாவுடைய சொத்து தான் பிறப்புரிமை இல்லையா? அப்போ அப்பாவுக்கு பிறந்தால் தானே அந்த உரிமை. பாபாவுடைய ஒரு ஆனால் தான் அவருடைய ஆஸ்திக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ இங்கே உங்களை யாருன்னு பாபா உணர வைக்கிறார், தன்னை உணர வைக்கிறார். ஆத்மா நாம், உடம்பு கிடையாது அப்படின்னு உணர வைக்கிறார். ஆத்மாவுடைய 84 பிறவிகளை பற்றியும் புரிய வைக்கிறார். ஸோ எல்லாத்தையும் பாபா தான் புரிய வைக்கிறார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரி தான் புரிய வச்சார். எதுக்கு புரிய வச்சார்? மனுஷனை தேவதையாக ஆக்கிறதுக்காக, ஏழையை பணக்காரனாக ஆக்கிறதுக்காக இந்த ஞானத்தை புரிய வச்சார். நாம் முழுசாக 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம். ஸோ யார் 84 பிறவி எடுக்கலையோ அவங்க இதை கற்றுக்க வரமாட்டாங்க இல்லையா? நிறைய பேருக்கு ஞானத்தை கொடுக்குறோம், ஏன் வரவே மாட்டுறாங்க. 84 பிறவி எடுக்கலை, அதனால் வரல. எவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டார். தலையை உடச்சிக்க தேவையில்லை இல்லையா? சிலர்
கம்மியாக புரிஞ்சுக்குவாங்க. வரிசைக்கிரமம் இருக்குது இல்லையா? நமக்கு ஆசை தானே பிரபலங்கள் எல்லாம் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். பிரபலங்கள் சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க. பிரபலங்கள் சொல்லணுன்னா அவங்களுக்கு புரியணும். அவங்களுக்கு புரியணுன்னா அவங்க வந்திருக்கணும் 84 பிறவி. வராதவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? இருந்தாலும் முயற்சி பண்ணணும். பட் இருந்தாலும் ரெகுலராக கிளாஸ் கேட்க வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா வரிசைக்கிரமம் இருக்குது இல்லையா? ஸோ அவங்கவுங்க வீட்டிலே தான் இருக்கணும். எல்லாம் மதுபனுக்கோ அல்லது சென்டருக்கோ வந்துட முடியாது. அவ்வளோ இடம் அங்கே எங்கே இருக்குது அங்கே வந்து தங்கிறதுக்கு? ஸோ யார் நல்ல பதவி அடையணுமோ அவங்க புத்துணர்வு அடையிறதுக்காக இங்கே வராங்க. குறைஞ்ச பதவி அடையிறவங்க அதிக முயற்சி பண்ண மாட்டாங்க இல்லையா? வந்து ரெகுலராக முறையிலாம் கேட்கணும். நான் வியாழக்கிழமை போகிறேன் அப்படின்வாங்க. ஏன்னா இந்த ஞானத்துடைய மகிமை தெரியுமா? கொஞ்சம் கேட்டாலும் கொஞ்சம் முயற்சி செஞ்சாலும் கண்டிப்பாக அதோடைய பலனை அடைவார்கள். வீணாகாது கேட்டது. தண்டனை அடைஞ்சாச்சோ சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ நல்லா முயற்சி செஞ்சிங்கன்னா தண்டனையும் குறைஞ்சிடுமே இல்லையா? எந்த முயற்சியும் பண்ணல, ஞானத்தை கேட்டாச்சு, நிச்சய புத்தி வந்துடுச்சு, ஆனால் முயற்சியே பண்ணலை. அப்போ திரேதாயுகத்துடைய கடைசிக்காவது வரணும். அப்போ எப்படி கலியுகத்தை கடந்து இதை கடந்து அதை கடந்து வரணுன்னா அங்கே வர்றதுக்கு தகுதி பெறுவதற்கு அவ்வளோ தண்டனை, அங்கத்துக்கான குணம் வர்றதுக்கு அவ்வளோ தண்டனை கிடைக்கும். ஸோ தண்டனை அடைஞ்சு வந்துடுவாங்க. நல்லா முயற்சி செஞ்சால் தண்டனை குறைஞ்சிடும் இல்லையா? நினைவு யாத்திரை இல்லாமல் உங்களுடைய பாவம் அழியாது. ஸோ அதனால் அடிக்கடி நினைவு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ளே சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், ஆத்மாவை நான் போயிட்டுருக்கிறேன், லேஸாக இருக்கிறேன், எதை பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கிறேன், மைட்டோஸாக இருக்கிறேன். ஸோ முரளியில் சொன்ன பாயிண்ட் எல்லாம் இல்லையா? ஒரு மாதத்துக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாரு இல்லையா? அந்த சண்டே முரளியில் பாபா என்னை பார்க்குறவங்களுக்கு பாபா தான் தெரியணும். என்னுடைய வார்த்தையில் பாபாவுடைய வரம் தான் இருக்கணும். என்னுடைய நடத்தை பாபாவுடைய ஸ்டீமத்தான் இருக்கணும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த சண்டே முரளி மட்டும் டெய்லியும் நீங்கள் முக்கியமான பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அடுத்த சண்டே முரளி வர வரைக்கும். சரி, எந்த மனுஷனை சந்தித்தாலும் முதல்ல உங்களை ஆத்மான்னு உணருங்க அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைங்க இல்லையா? இந்த பேரெல்லாம் உடம்புக்கு தான். ஸோ அந்த பேரை வச்சு மரியாதை அது எல்லாமே உடம்புக்கு. ஆனால் நீங்கள் அந்த உடம்பே கிடையாது, ஆத்மா. இங்கே என்ன சாதித்தாலும் சத்தியுகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் பற்ற விட்டுருங்க. அதுக்காக சரீரத்துடைய பேரை யாரும் மறக்க போகிறதில்ல, ஏன்னா பேரை வச்சு தான் கூப்பிடவே முடியும். ஆனால் அந்த உணர்வில் இருக்கக்கூடாது. நான் ஆத்மான்றது நல்ல ஞாபகம் இருக்கணும். இப்போ ஆத்மான்றது லேசாக ஞாபகம் இருக்கும், உடம்புன்றது நல்ல ஞாபகம் இருக்குல்ல. அதுமாதிரி ஆத்மான்றது நல்ல ஞாபகம் இருக்கும், உடம்புன்றது சும்மா லேசாக யாராவது கூப்பிட்டா மட்டும் ஞாபகம் வரணும், அவ்வளோதான். ஸோ இந்த உலகத்துக்குத்தான் எல்லையற்ற தந்தையை கூப்பிட்டோம். ஆன்மீக தந்தை வந்துட்டார் இல்லையா? கூப்பிட்டீங்க இல்லையா? அப்போ வருவார் தானே. பக்தி மார்க்கத்தில் எல்லாம் கூப்பிட்றாங்களா? அப்போ வருவார் தானே அப்படின்னு புரிய வைக்கணும். வந்து என்ன சொல்லுவார்? ஆன்மீக குழந்தைகளேன்னு தான் சொல்லுவார். ஏன்னா ஒரு ஆன்மீக குழந்தைன்னா நான் ஆத்மா என்கிற குழந்தைகளே. ஸோ முதல்ல ஆத்மா, பிறகு தான் குழந்தையுடைய பேரை பயன்படுத்துகிறார். ஆன்மீக தந்தை என்ன புரிய வைக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தான் புரியும். சிவபாபா இந்த பாக்கியசாலி ரதத்தில், பிரம்மா பாபா உடல் தான் பாக்கியசாலி ரதம் இல்லையா? அதில் உட்காந்துட்ருக்கார். முந்தைய கல்பத்தில் சொல்லிக் கொடுத்தா அதே ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். உங்களை தவிர யாருடைய புத்தியிலும் கடவுள் வந்திருக்கிறாரு, ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு யாருடைய புத்தியிலும் இல்லை. இன்னொன்று சூப்பராக சொல்கிறார் பாருங்க.
இந்த பிரம்மா உடம்புல வந்து தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். வேறு யார் உடம்புலையும் வந்து பாபா கற்றுக் கொடுக்கறது கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிட்டாலே யாரும் சங்கர் பார்ட்டிக்கோ வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க. அதெல்லாம் டெஸ்ட் பேப்பர், விதவிதமான டெஸ்ட் பேப்பர். அந்த தந்தை வர்றதே புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான். வேறு எந்த மனுஷனுமே இப்படி சொல்ல முடியாது, புரிய வைக்கவும் முடியாது. ஸோ இந்த போதனைகள் எல்லாம் சிவபாபாவுடையது, பிரம்மா பாபாவுது கிடையாது. கலியுகம் அழிந்து சத்யுகம் வரப்போகுதுன்னு பிரம்மா பாபாவுக்கு தெரியாது, சிவபாபா சொல்லி தான் அவருக்குமே தெரியும். ஸோ இப்போ இந்த பிரம்மா பாபாவுக்கு சொல்லிக் கொடுக்குற குரு ஒன்றும் தேகதாரி குரு கிடையாது, சிவபாபாவே வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. மற்றபடி மனிதர்கள் வந்து எனக்கு இவர் குரு அவர் குருன்னு மனிதர்களை சொல்லுவாங்க. அதேமாதிரி அவங்க குருமார்கள் இறந்துட்டாங்கன்னா ஜோதியோட ஜோதி ஐக்கியமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தேகதாரி குருக்கள் தான் இருக்கிறாங்க. தர்மஸ்தாபகர்கள் கூட தேகதாரிகள் தான். ஆனால் இந்த தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணது யார்? பரமபிதா பரமாத்மா திருமூர்த்தி சிவபாபா பிரம்மா பாபா மூலமாக ஸ்தாபனை செஞ்சுருக்கிறார். இப்போ மறுபடியும் செஞ்சுட்டு இருக்கிறார். இவருடைய சரீரத்துடைய பேர் பிரம்மா. கிறிஸ்தவ தர்மத்தை ஸ்தாபனை பண்ணார் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. அவரும் தேகதாரி இல்லையா? ஸோ அவருக்கு வந்து ஃபோட்டோ இருக்குது. மற்றபடி இந்த தர்ம ஸ்தாபகருக்கு எந்த ஃபோட்டோ காட்டுவீங்க? இல்லை சிவபாபாவுக்கு எந்த ஃபோட்டோ காட்ட முடியும்? சிவனுடைய சித்திரத்தை சிலர் பெருசாகவும் சிலர் சின்னதாகவும் உருவாக்குறாங்க இல்லையா? நிறைய சிவன் கோயிலில் பெரிய பெரிய லிங்கம்லாம் உருவாக்குறாங்க. வடநாட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் சிவபாபாவோ ஒரு சின்ன புள்ளியாக தான் இருக்கிறார். உருவம் இருக்குது, சின்ன புள்ளி. அந்த உருவத்துக்கு பேரும் இருக்குது சிவன். ஆனால் உடம்பு மட்டும் இல்லாமல் இருக்கிறார். இந்த கண்ணுனால் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு சின்ன புள்ளி. சிவபாபா குழந்தைகளாக உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்துட்டு போயிருந்தார். அதனால தான் அவரை பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்கிறீங்க. பாபா இப்போ வந்து சொல்கிறாரு, மீண்டும் அந்த ராஜ்ய பாக்கியத்தை அடையிறதுக்காக கரெக்டாக என்னை தெரிந்து நினைவு செய்யுங்க. அதான் மன்மனாபாவை, ஒரு தந்தையாகிய என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. யாருடைய புகழையும் பாடாதீங்க. ஆத்மாவுடைய புத்தியில் எந்த தேகத்தின் நினைவும் வரக்கூடாது. இது நல்ல முறையில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆத்மாவுடைய புத்தியில் எந்த தேகத்துடைய நினைவுமே வரக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து மனிதர்களுடைய மகிமை பாடிட்டு இருக்காதீங்க, தேவதைகளுடைய மகிமையுமே. ஏன்னா தேவதை ஆக்கிறவருடைய மகிமையை பாடணும், அதுதான் அர்த்தம். எல்லா புகழும் ஒருவருக்கேனா அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுதான். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். நமக்கு சிவபாபா தான் சொல்லிக் கொடுக்குறார். முழு நாளும் இதை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க, அப்போ தான் அதோடைய போதை தெரியும். திரும்ப திரும்ப படிக்கும்போது நம்ம சாதாரணமாக சில விஷயங்களை படிச்சிருப்போம், திரும்ப அதை படிக்கும்போது தான் தெரியும், ஓ இதில் இவ்வளோ ஆழமான விஷயம் இருக்குதே அப்படின்ட்டு. சிவபகவானுடைய மகா வாக்கியம் முதல்ல அல்லாவைத்தான் புரிஞ்சுக்கணும். இதை பக்கா ஆக்காமல் நீங்கள் ஆஸ்தியை பற்றி சொன்னீங்கன்னா அவங்க புத்தியில் எதுவுமே பதியாது. ப்ரூஃப் இருக்கா? என்ன ப்ரூஃப் இருக்குது? சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் என்ன சொல்ல பேசுகிறது கடவுள், அதை முதல்ல புத்தியில் பதிய வைங்க. கடவுள்கிட்ட போய் ப்ரூஃப் கேட்பாங்கள்ல, இங்கே பேசுகிறது கடவுள்னு தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். சரி, அப்படி இல்லைன்னா எதுவும் புத்தியில் உட்காராது. இந்த விஷயம் சரியானது தான் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் தேவை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் வந்து பார்ப்போம் யோசிக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஏன்னா பலவிதமானவர்கள் வருவாங்க கண்காட்சியில். அது இல்லாமல் இது புது விஷயம் வேறு இல்லையா?
பரமபிதா பரமாத்மா சிவன் ஆத்மாக்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறார். ஸோ இதை மனிதர்களுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கிறது, கடவுள் வந்துட்டாருன்னு அப்படின்னு நீங்கள் சிந்தனை பண்ணணும். சிவன் தான் ஞானக்கடல். ஆத்மாவை ஞானக்கடல்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா? மனிதர்கள் எழுதிய வேதத்தை படிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம சொல்லணும், இங்கே ஞானக்கடல் சொல்கிறத நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லணும். அவருக்கு சரீரம் கிடையாது. ஸோ ஞானக்கடலாக இறைவன் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக எப்பயோ ஞானம் சொல்லி இருக்கணும்ல. அதனால தானே அவருடைய மகிமை பாடுறோம் ஞானக்கடல்னு. சும்மா வாய்க்கு வந்தபடி ஞானக்கடல்லாம் சொல்லலை. யாராவது நிறைய படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இவர் வேத சாஸ்திரங்களெல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவரை வந்து சாஸ்திரி, வித்வான் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தந்தையை ஞானக்கடல்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இருந்து ஞானத்தை சொல்லிட்டு போயிருக்கிறார். இப்போ நடக்கிறது கலியுகமா சத்தியுகமா? இப்போ இருக்கிறது புது உலகமா பழைய உலகமா அப்படின்னு முதல்ல கேளுங்க. ஸோ அது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த பாஷையில் கேட்கணுன்றதும் இருக்குது இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி கேட்கணும். லட்சியம் உங்கள் முன்னாடி இருக்குது. இந்த லக்ஷ்மி நாராயணன் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய ராஜ்யமும் இருந்திருக்கும். இந்த இல்லையா, வெறும் லக்ஷ்மி நாராயணன் மட்டும் அங்கே இருக்க போகிறதில்ல, அவங்க ராஜ்யமும் இருந்திருக்கும். ஸோ அந்த லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது தான் நம்மளுடைய லட்சியம். இந்த பழைய உலகம் வந்து ஏழை உலகம். இங்கே லக்ஷ்மி நாராயணனும் இருக்க முடியாது, அவங்களுடைய ராஜ்யமும் இருக்க முடியாது. இப்போ அவங்களுடைய சிலைகள் மட்டும்தான் இருக்குது. கோயிலில் வந்து அவங்க இருந்ததுடைய மாடல் காட்டுறாங்க, அவ்வளோதான். அவங்களுடைய மாளிகை, பூந்தோட்டம் இதெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும். கோயிலில் மட்டுமே இருந்துட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க மாளிகையில் மட்டுமே இருக்க மாட்டாங்க, வெளியிலெல்லாம் போவாங்க. ஸோ எல்லாமே சேர்த்து தானே சொர்க்கம். ஜனாதிபதியுடைய மாளிகை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. தேவி தேவதைகள் பெரிய பெரிய மாளிகையில் இருப்பாங்க இல்லை? இங்கே இருக்கிற ஜனாதிபதிக்கே இவ்வளோ பெரிய மாளிகைன்னா அப்போ தேவதைகளுடைய மாளிகை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதிக நிலங்கள் இருக்கும், அங்கே பயம் மாதிரி விஷயங்களே இருக்காது. இது ஆக்சுவலாக ஒரு சகோதரி சோஷியல் மீடியாவில் வந்து ஏதோ வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க அங்கே சொல்கிறாங்க, பாருங்கள் பின்னாடி பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது வீடு, ஒரு வீட்லேயும் 3 கார் இருக்குது, நமக்கு ஒரு கார் இருந்தால் கூட போதும், என்றைக்கு தான் வாங்க போகிறோமோ அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வாங்கினாலும் சந்தோஷமாக இருக்க மாட்டோம். தானாகவே அந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம பிறக்க போகிறோம், அதுக்கு தயாராகணும். ஸோ இது தெரியாமல் மனிதர்கள் அழியக்கூடிய செல்வத்தின் பின்னாடி, அழியக்கூடிய உலக சுகத்தின் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு போதையெல்லாம் நாம் போக போகிற சொர்க்கத்தின் மீது இருக்கணும், இங்கே இருக்கக்கூடிய எதன் மீதும் இருக்கக்கூடாது. நேற்று சொன்ன மாதிரி இது நமக்கு வெறுப்பை தான் கொடுக்கணும். ஸோ தேவதைகள் பெரிய பெரிய மாளிகையில் இருப்பாங்க, நிறைய நிலம் இருக்கும் அங்கே பயத்துக்கான எந்த விஷயமும் இருக்காது. தெனாலி படத்தில் கமல் சொல்கிற மாதிரி இங்கே நின்னா பயம், நடந்தா பயம், உட்காந்தா பயம், குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புனா பயம், இல்லை எது பார்த்தாலும் பயம்தான் இங்கே. அங்கே இந்த பயத்துக்கான விஷயமே அதில் ஒரு தடவை அந்த டேக்ஸ், அது பேர் என்ன, பட்ஜெட்டு போடும்போதெல்லாம் எல்லா தரப்பினருமே பயப்படுவாங்க, இது நம்மளை பாதிக்குமா அப்படின்ட்டு. ஸோ நிரந்தர பயத்திலே இருக்கிறாங்க. அங்கே இந்த மாதிரி பயத்துக்கான விஷயமே இருக்காது. சதா நந்தவனமாக இருக்கும், முள்ளே இருக்காது, பூந்தோட்டம், இது முள் காடு இல்லையா? ஆக்சுவலாக இந்த இந்தியாவுக்கு முள் செடி வந்தது இந்திரா காந்தி டைமில் தான். ரொம்ப பஞ்சம் வரும்பொழுது அவங்க வேறு ஏதோ ஒரு நாட்டில் இருந்து அந்த முள் செடிக்கான விதையை போட்டாங்களாம், ஹெலிகாப்டர்லேருந்து தூவினாங்களாம். ஸோ அதை வெட்டி விறகு பஞ்சத்துக்காக, ஏன்னா அது வந்து கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாலே அது வளர்ந்துடும், பயங்கரமாக வளர்ந்துடும். ஸோ அப்படி ஆயிடுச்சு உலகம். சொர்க்கத்தில் இந்த முள்ளே இருக்காது, பஞ்சமே வராது,
அது பூந்தோட்டம். ஸோ அதனால் அங்கே விறகுலாம் எரிக்க மாட்டாங்க. பாபா சொல்கிறாரு பாருங்க இல்லையா, அந்த முள்ளுச்செடி வந்தது காரணமே விறகு எரிக்கிறதுக்காக தான். ஸோ அங்கே விறகே எரிக்க மாட்டாங்க. அப்போ அது தேவை கிடையாது. ஏன்னா விறகு எரிக்கிறது கூட துக்கம் தான் இல்லையா, பயங்கரமாக புகை வரும். அதனால தான் வீட்டுக்கு வெளியில் வச்சுருப்பாங்க அந்த காலத்துலலாம் விறகடுப்பு. அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய் ஸ்டவ் வந்துச்சு, அதுலேயுமே வந்து புகை வரும். ஸோ அதுக்கு தான் சிம்னிலாம் கட்டுவாங்க. இப்போ கேஸ் அடுப்பில் இல்லை அந்த பிரச்சனை. அங்கே நாம் ரொம்ப குறைவானவர்கள் தான் இருப்போம், ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க தான் இருப்போம். பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே போகும். ரொம்ப நல்ல நல்ல தோட்டங்கள் அங்கே இருக்கும், அங்கே வாசனை இருந்துக்கிட்டே இருக்குன்றார். அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குக்கெல்லாம் ஃப்ளவர் கார்டன்லாம் போனால் கூட வாசனை வர மாட்டேங்குது, அங்கே நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்குன்றார் எப்போவுமே. அங்கே முட்களின் காடே இருக்காது. இப்போ அந்த மாதிரி பூந்தோட்டம் இல்லவே இல்லை எங்கேயுமே. ஸோ இது முட்களின் காடு அப்படின்னு நம்மளால் உணர முடியுது. ஸோ பாபா குழந்தைங்க வந்து டிரான்ஸில் போகும்போது அந்த பெரிய பெரிய மாளிகைகள்லாம் சொர்க்கத்தில் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இங்கே உருவாக்கவும் முடியாது நினச்சாலும். மேபி ஏஐயில் வேணால் உருவாக்கலாம் இல்லையா. சாட்சாத்காரம் ஏற்படும், பிறகு மறைஞ்சிடும். சாட்சாத்காரம் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, அரசர்கள், இளவரசர், இளவரசி எல்லாம் அங்கே இருப்பாங்க. ரொம்ப ரமணீகரமான சொர்க்கமாக இருக்கும், பெரிய சொர்க்கம் இல்லையா, அவ்வளோ சூப்பராக இருக்கும்ன்றார். ஸோ நம்ம சின்ன வயசில் அங்கங்கே அந்த மாதிரி ஸ்லைட்டாக நமக்கு பிடித்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சொர்க்கத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்திருக்கும். ஏதோ ஒன்று, அந்த மனிதர்களுடைய குணங்கள் ஏதோ ஒன்று. ஸோ இங்கே வந்து மைசூர் அரண்மனை வந்து ரமணீகரமாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அங்கே அவ்வளோ அழகாக இருக்கும் மாளிகைகளும். எந்த நேரமும் தென்றல் வீசிக்கிட்டே இருக்கும், நீரோடைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். இது வந்து பைபிள் குரானில் அடிக்கடி வரும், அங்கே நீரோடை ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. ஏன்னா மெயினாக அவங்க பாலைவனம், அங்கே தானே அந்த மதங்கள் உருவாகுது. ஸோ அவங்களுக்கு அது ஒரு பெரிய கனவாக இருக்கும். நாம் நல்ல நல்ல உணவுகளை உருவாக்குவோம் அப்படின்னு ஆத்மா புரிஞ்சிருக்குது. ஆத்மாவுக்கு சொர்க்கத்தின் நினைவு வருது இல்லையா. சொர்க்கத்தில் என்னென்ன இருக்கும், நாம் எப்படி இருப்போம், எல்லாமே இப்போ நம்மளால் உணர முடியுது. ஏன்னா இப்போ அது நமக்கு ஞாபகம் வருது. சித்திரங்களை பாருங்கள், நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க இல்லையா. சொர்க்கத்தில் உள்ள அந்த தேவதைகள் தான் கோயிலில் கட்டியிருக்கிறாங்க. அந்த சிலைகளை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. ஏதாவது வாடி போய் உக்காந்துட்டு இருக்குது. அங்கே துக்கத்துக்கான எந்த விஷயமும் இருக்காது. நம்ம சொர்க்கத்தில் இருந்தோம், பிறகு கீழே இறங்கணும். அது இல்லாமல் பாபா உருவாக்கின படத்தில் அந்த சொர்க்கத்தில் எவ்வளோ ஆனந்தமாக இருப்பாங்க இல்லையா. காரணம் அங்கே துக்கத்துக்கான விஷயமே இருக்காது, அதனால தான் அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அப்படிப்பட்ட சொர்க்கத்தில் இருந்த நாம தான் மறுஜன்மம் எடுத்து கீழே இறங்கி வந்துட்டோம். இப்போ மறுபடியும் சொர்க்கத்துக்கு போகணும். எப்படி போகிறது? இதுதான் மகாபாரதம், ராமாயணம், பைபிள், குரான் எல்லாத்துடைய சாரம் இது தான். அங்கேருந்து வந்துட்டோம், மீண்டும் போகணும். எப்படி போகிறது? ஸோ கயிறு கட்டி போகலாமா இல்லை? மலையிலேருந்து கீழே வந்துட்டோம், மலையில் கயிறு கட்டி அப்படியே பிடிச்சி ஏற முடியுமா இங்கே? ஸோ நினைவுனால தான் போகிறோம். நினைவு தான் கயிறு, அதனால தான் நினைவுன்ற கயிறுலையே தொங்குங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா நினைவு மூலமாக தான் நீங்கள் ஏற போகிறீங்க. ஆத்மாக்களுடைய வசிப்பிடம் அந்த சாந்தி தாமம். இப்போ தேவதையாக ஆகிட்டு இருக்கிறீங்க, மற்றவர்களையும் ஆக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாபா நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஸோ எத்தனையோ பேருக்கு வீட்டில் உட்கார்ந்தபடியே சாட்சாத்காரமும் கிடைக்கிது. பந்தனத்தில் இருக்கிற தாய்மார்கள் ஒருபோதும் பாபாவை நேரில் பார்த்தது கூட கிடையாது, ஆனாலும் காட்சி கிடைக்கிது. ஆத்மாவுக்கு ஆர்வம் வருது,
சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ட்டு. ஸோ தன்னுடைய வீடு பக்கத்தில் வரும்பொழுது ஆத்மாவுக்கு குஷி ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் நெருங்கும்போது ஆத்மாவுக்கு குஷி வந்துடும் இல்லையா. வீட்டுக்கு போகிறதுனா அது குஷி தானே. அந்த குஷியை தான் ஞாபகப்படுத்துகிறார், நினைவை ஏற்படுத்துகிறார். பாபா நமக்கு ஞானம் கொடுத்து அலங்கரிக்கிறதுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். நியூஸ் பேப்பரில் கூட இதெல்லாம் நியூஸாக வரக்கூடிய நாளும் வரும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ பாபா வந்திருக்கிறாருன்ற செய்தி நியூஸ் பேப்பரில் வருது அப்படின்னா அதுக்குள்ளே நாம் ரெடி ஆகணும் இல்லை. இப்போ விஜய் நிகழ்ச்சியில் பிரம்மகுமாரி சிஸ்டர் பேசுகிறாங்க, பக்கத்தில் இருக்கிறாங்கன்னும் பொழுதே டைம் நெருங்கிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம், பிரத்யட்சமாகிற நேரம். ஸோ அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள், பெரிய பெரிய குறைகள் எல்லாத்தையும் நீக்கிடணும். லென்ஸ் வச்சு பார்த்தா கூட தெரியக்கூடாது, அந்த மாதிரி நீக்கிடணும். ஏன்னா அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும், புகழ்ச்சி கிழ்ச்சி மானம் அவமானம் எல்லாம் வரும். கல்பத்துக்கு முன்னாடியும் இதெல்லாம் வந்துச்சு. ஸோ எந்த வினாடி கடந்து போச்சோ அதை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது இல்லை. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை தான் பாபா துக்கத்தை எடுக்காதீங்கன்றார். ஒரு துக்கம் நடக்குது, அப்போவே அங்கே இருக்கக்கூடாதுன்றார். அடுத்தது அதை நினைக்கவும் கூடாதுன்றார். ஒருவேளை அங்கே இருந்திருந்தால் கூட அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். புத்தினால் அங்கே இருக்கக்கூடாது. அடுத்தது அதை நீங்கள் மறுபடியும் நினைக்கும் போது தான் அந்த துக்கம் வரும். ஸோ அதை தான் துக்கத்தை எடுக்காதீங்கன்னு பாபா சொல்கிறார். நினைக்காதீங்க, மீண்டும் அதை நினைக்காதீங்க, நடந்து முடிஞ்சதை அப்படின்னு சொல்கிறார். ஸோ அநேகமாக இது அந்த டைம் பிரச்சனை நடந்தப்போ அந்த முரளிப்பில் இருக்குது. ஸோ நியூஸ் பேப்பரில் பிரம்மகுமாரி இயக்கத்தை பற்றி தப்பாக வந்த அந்த டைம் அதான் சொல்கிறார். கடவுள் தான் வந்திருக்கிறாருன்னு நியூஸ் பேப்பரில் வர டைமும் ஒரு நாள் வரும். ஆனால் இப்போ வேறு மாதிரி வருது. ஸோ நியூஸ் பேப்பரில் முந்தைய கல்பத்தில் கூட இதே மாதிரி செய்திகள் வந்திருந்துச்சு. நாம் முயற்சியும் பண்ண வேண்டி இருக்குது இல்லையா. என்ன குழப்பங்கள் ஏற்பட்டதோ அதெல்லாம் ஏற்பட்டுருச்சு. ஸோ ஒரு களங்கம் ஏற்பட்டுருச்சு, பேர் ஏற்பட்டுருச்சு, ஓகே, அது நாடகத்தில் பதிவாயிடுச்சு. நீங்களும் அதுக்கு பதிலெலாம் கொடுக்குறீங்க நியூஸ் பேப்பரில். அதுக்கு சிலர் படிக்கிறாங்க, சிலர் படிக்கிறது கிடையாது. படிக்கிறது கூட நேரம் இருக்கிறதில்ல. அவங்க பாட்டுக்கு அவங்க காரியத்தில் ஈடுபடுறாங்க. இதை ஏன் சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு எது பெரிய பிரச்சனை நினைக்கிறீங்களோ அதை யாரும் கண்டுக்கிறது கூட கிடையாது இல்லை. அந்த நேரம் ஆடுவாங்க, அவ்வளோதான். இப்போ அதுக்கு அந்த மாதிரி டைம் இல்லையா. திடீர்னு ஒருத்தரை கல்லால் அடிப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களை புகழ்வாங்க. ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இதுன்ட்டு. ஸோ அதனால் அதை கண்டுக்காதீங்க, அதை நினைக்காதீங்கன்றார். ஏன்னா அவங்கவுங்களுக்கு 1000 வேலை இருக்குது, மற்ற வேலையை ஈடுபட்டுருவாங்க. ஸோ இது எல்லையற்ற மிகப்பெரிய நாடகம். ஆனால் என்ன நம்ம சைடில் என்ன தப்புச்சோ அதை திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்றார். இப்போ உங்களுடைய புத்தியில் இது எல்லையற்ற நாடகம் அப்படின்ட்டு ஆழமாக பதிவாயிடுச்சு. ஸோ டிக்குன்னு சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு வினாடியில் எது கடந்து முடிஞ்சதோ அது மறுபடியும் 5000 வருஷத்துக்கு பிறகு திரும்ப அப்படியே நடக்கும். ஸோ ஒரு விஷயம் நடந்த பிறகு ஒரு செகண்ட் முடிஞ்சோடனே அது மறுபடியும் ஞாபகம் வருது. ஸோ தப்பு பண்ணிட்டோமே, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது ஞாபகம் வருது. அது நாடகத்தில் பதிவாயிடுச்சு. கல்பத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தவறு ஏற்பட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அது கடந்து முடிஞ்சிடுச்சு. இனி எதிர்காலத்தில் இப்படி பண்ணக்கூடாதுன்றதில் கவனம் வைங்க. இல்லை இப்போ நடந்துச்சுன்னா அர்த்தம் முந்தைய கல்பத்தில் நடந்துச்சு, அடுத்த கல்பத்தில் நடக்கும். அப்போ ஓகே, நடந்ததை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இனி நடக்காமல் பார்த்துக்கலாம்ல. அதுக்கு தான் இந்த நாடகம். நடந்ததே நடக்கும்னு சொல்கிறது அதுக்காக தான். ஸோ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அதுக்காக இந்த மாதிரி தப்பை அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது நல்லது கிடையாது அப்படின்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் பண்ணது நல்ல காரியம் கிடையாது, நான் கெட்ட காரியம் செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அதனால் பாபா சொல்கிறார், திரும்ப அந்த மாதிரி பண்ணாதீங்க, யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க அப்படின்னு பாபா எச்சரிக்கை கொடுக்குறார். ஸோ கேட்காம பொருளை எடுத்து சாப்பிட்றது கூட திருடுறது தான். சாப்பிட்றதுன்னு இல்லை, எந்த பொருளுமே கேட்காம எடுக்கிறது அது திருட்டு தான் இல்லையா. நம்ம தேவதைகள் அந்தளவுக்கு ராயலாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி காரியங்களை செய்யாதீங்கன்னு பாபா சொல்கிறார். அதேமாதிரி கடுமையான வார்த்தையே நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது இல்லையா. இன்றைக்கி கடுமையாக பேசுகிறதுலாம் சாதாரணமாகிடுச்சு. நம்ம பேசுகிறதே அப்படி தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் அந்த உலகத்துலேருந்து தான் வந்திருக்கிறோம் இல்லையா. அந்த வியாதியை ஃபுல்லாக நீக்கணும். இன்றைய உலகம் பாருங்கள் எப்படி இருக்குது.
வேலைக்காரன் மேலே கோபப்பட்டால் உடனே அந்த வேலைக்காரனும் எதிர்க்க ஆரம்பிச்சிடுறான். ஆனால் சொர்க்கம் எப்படி இருக்கும்? சிங்கமும் பசுவும் தங்களுக்குள்ளே அவ்வளோ அன்பாக இருக்கும். உப்பு தண்ணீர் மற்றும் அன்பாக இருக்கிறது, இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இல்லையா? உப்பு தண்ணிக்கும் பால் பாயசத்துக்கும் உள்ள வித்தியாசம், அன்பாக இருக்கிறதுக்கும் இன்றைய உலகத்துக்கும். சிங்கமும் பசுவும் தங்களுக்குள்ளே அன்பாக இருக்கும்ன்றார். சத்தியுகத்தில் எல்லா மனித ஆத்மாக்களுமே தங்களுக்குள்ளே அன்பாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ராவண ராஜ்யத்தில் எல்லா மனிதர்களுமே தங்களுக்குள்ளே உப்பு தண்ணி மாதிரி இருக்கிறாங்க, கரிச்சு கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது லௌகீக அப்பாவும் குழந்தையும் கூட உப்பு தண்ணியாக இருக்கிறாங்க, ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு. காமம் மிகப்பெரிய எதிரி இல்லையா? காமத்தில் சென்று ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுத்துக்கிறாங்க இல்லையா? அது வேறு ஜாதி பொண்ணை லவ் பண்ணுறாங்க, அதனால் போய் கொலையே பண்ணுறாங்க. பையனை பெற்றவங்க கொலை பண்ணுறாங்க, சில இடத்துல பொண்ணை பெற்றவங்க கொலை பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த முழு உலகமும் அப்போ பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான குடும்பத்தில் சென்சிட்டிவான ஏரியாவில் பிறந்திருக்கிறேன்னு தெரிந்தும் போய் காமத்தில் விழுறாங்கன்னா இப்போ அது மிகப்பெரிய எதிரி தானே. ஸோ அதனால் ஒருவருக்கு ஒருவர் துக்கம் கொடுத்துக்கிறாங்க. இந்த முழு உலகமும் இப்போ உப்பு தண்ணியாக இருக்குது. சத்தியுக உலகமும் அன்பானது, பார்க்கடல் போன்றது. இந்த விஷயங்களை உலகத்தினர் எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? மனிதர்கள் லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பாபா சொல்கிற எந்த விஷயமும் புத்தியில் பதிய மாட்டேங்குது. யார் தேவதைகளாக இருந்தார்களோ அவர்களுக்குத்தான் பாபா சொல்கிறது ஞாபகம் வரும். ஆமாம், இது கரெக்டாக இருக்குதே அப்படின்ட்டு. இந்த தேவதைகள் சத்தியுகத்தில் இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். யார் 84 பிறவி முழுசாக எடுத்துருக்குறாங்களோ அவங்க தான் மறுபடியும் படிப்பாங்க இந்த ஞானத்தை. முள்ளிலிருந்து மலராகவும் அவங்க தான் ஆவாங்க. இது தந்தையுடைய ஒரே ஒரு பல்கலைக்கழகம், வேறு எங்கேயும் எந்த குருமார்கள்கிட்டையும் இந்த ஞானம் கிடைக்காது. ஸோ இதோடைய கிளைகள், உபக்கிளைகள், நிறைய சென்டர்ஸ் உருவாகிட்டே இருக்குது. எப்போ இறைவன் வராரோ அப்போ அவருக்கு உதவியாளர்களாக ஆகிறீங்க. உங்கள் மூலமாக சுயம் இறைவன் ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கிறார். நாம் இறைவனுடைய உதவியாளர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ வெளியில் சமூக சேவகர்கள், உலகியல் ரீதியாக இருக்கிறவங்க ஸ்தூலமான உதவி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நாம் ஆன்மீக சேவை பண்ணுறோம். பாபாவுக்கு ஆன்மீகமான உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆத்மாக்களாகிய நமக்கு ஆன்மீக சேவை செய்கிறது எப்படின்னு பாபா கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா தம பிரதானமாக ஆகி இருக்கிறது ஆத்மா தானே. அப்போ அதுதான் சதோ பிரதானமாகணும். ஸோ அந்த ஆத்மாவை எப்படி சதோ பிரதானமாக ஆக்கணுன்றதை தான் பாபா கற்றுக் கொடுக்குறார். எப்படி ஆக்கணும்? என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும், சதோ பிரதானமாக ஆயிடுவீங்கன்னு பாபா சொல்கிறார். இல்லை, வேறு எதையும் நினைக்காம பாபாவை மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். இதுதான் யோகா அக்னி. பாரதத்துடைய பழமையான யோகா அப்படின்னு பாடப்பட்டு இருக்குது. மற்றபடி இதுதான் உண்மையான யோகம், யோகா அக்னி. மற்றதெல்லாம் செயற்கையான யோகா, அதுதான் நிறைய இருக்குது, ஹடயோகங்கள். ஸோ அதனால் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வரணும் இல்லையா? அதனால தான் இதை நினைவு யாத்திரைன்னு சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் இதுதான் உண்மையிலே யோகா. ஆனால் அவங்க எதையோ யோகான்னு சொன்னதுனால இப்போ நம்ம பேரை மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? அதேமாதிரி பாருங்கள், வாழும் கலை, இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு மட்டுமே பொருத்தமானது, ஆனால் அதை அவங்க எடுத்துக்கிறாங்க, ஹடயோகிகள். ஸோ அதனால் நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே நினைவு யாத்திரைன்னு சொல்கிறது ரொம்ப கரெக்டானது இல்லையா? சிவபாபாவை நினைவு செஞ்சு நீங்கள் சிவபுரிக்கே போயிடுவீங்க. மற்றபடி அவங்க ஸ்தூலமாக பண்ணுற யாத்திரையின் மூலமாக யாராவது சிவன்கிட்ட போக முடியுமா என்ன? அவங்களுக்கு சிவன் இருக்கிற இடம் எதுன்னு கூட தெரியாது. எங்கும் நிறைந்தவர்ன்றாங்க, அப்புறம் எதுக்கு எங்கெங்கேயோ போய் தேடுறாங்க? ஸோ சிவன் இருக்கிற இடம் சிவபுரி. விஷ்ணு அது பரந்தாமம், அதை தான் சிவபுரின்னு சொல்கிறோம். விஷ்ணு இருக்கிற இடத்த விஷ்ணுபுரின்றோம், அது சொர்க்கம், சத்யுகம்.
இங்கே ராவணன் இருக்கிறான், அதனால் இது ராவணபுரி. சிவபுரி இனிமையான அமைதி, விஷ்ணுபுரி ஆனந்தமும் அமைதியும் இருக்கும். இந்த துக்கபுரியில் துக்கம் மட்டும்தான் இருக்கும், ராவணபுரி இது. விஷ்ணுபுரிக்கு பிறகு திரேதாயுக ராமருடைய ராஜ்யம் வர்றதுனால அதை ராமபுரின்னு கூட சொல்லலாம், திரேதாயுகத்தை மட்டும். ஆனால் மொத்தமாக சத்தியுக திரேதாயுகம் சேர்த்து தான் விஷ்ணுபுரின்னு சொல்கிறோம். பட் இருந்தாலும் பிரித்து சொல்லணுன்னா திரேதாயுகத்தில் ராமராஜ்யம் இல்லையா, ஸோ அதாவது திரேதாயுக ராமருடைய ஆட்சி, அதனால் ராமபுரின்றோம். சூரியவம்சிக்கு பிறகு சந்திரவம்சி. சத்தியுகத்தில் இருக்கிறது தான் சூரியவம்சம், திரேதாயுகத்தில் இருக்கிறது சந்திரவம்சம். ஸோ இது பொதுவான விஷயம். அரைக்கல்பம் சத்தியுக திரேதாயுகம் இருக்கும், அடுத்த அரைக்கல்பம் துவாபரயுக கலியுகம் நரகம் இருக்கும். இப்போ நாம் ஒரு கல்பத்திற்கும் அடுத்த கல்பத்திற்கும் இடையில் இருக்கிற சங்கமயுகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யார் இதை நல்லா தாரணை பண்ணுறாங்களோ அவங்களால தான் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியும், புரிய வைக்கவும் செய்கிறாங்க. நிறையா அவங்களுக்கு தாரணை ஆச்சுன்னா கண்டிப்பாக புரிய வைப்பாங்க. நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம். இது புத்தியில் இருந்தாலே முழு நாடகமும் புத்தியில் வந்துடும் இல்லையா. நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா இல்லையா, நமக்கு பின்னாடி கலியுகம், நமக்கு முன்னாடி சத்தியுகம், இப்போ ரெண்டுத்துக்கும் இடையில் சங்கமயுகத்தில் இருக்கிறோம். அப்போ அங்கே கிருஷ்ணர் முன்னாடி சத்தியுகத்தை பார்த்துட்ருக்காரு, காலால் கலியுகத்தை எட்டி வச்சிட்ருக்காருன்றது அது உண்மையில் கிருஷ்ணருடைய மகிமை இல்லை, நம்முடைய மகிமை. ஏன்னா நாம் தான் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறோம். கிருஷ்ணர் சத்தியுகத்தில் தானே இருக்கிறார், நாம் தான் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கிறோம். இது மட்டும் ஞாபகம் இருந்தால் முழு ஞானமும் புத்தியில் வந்துடும்ன்றார், முழு நாடகமும். ஸோ ஆனாலும் இந்த கலியுகத்துடைய தேக சம்பந்தங்களுடைய நினைவு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை கட் பண்ணுறது தான் கணக்கு முடிக்கிறதுன்றது இல்லையா. கணக்கு ஸ்டார்ட்டு, இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, மறுபடியும் கணக்கு உருவாகுது, அவங்க நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ எப்படி கணக்கை முடிக்கிறோம்? கடமை செய்வோம், ஆனால் அவங்கள நினைக்காமல் செய்வோம். அப்போ அந்த கணக்கு முடிஞ்சிடும். அப்போ இந்த உடலை விட்டு போகிறதும் உங்களுக்கு ஆனந்தமாக தான் இருக்கும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் ஒரே ஒருவரைத்தான் நினைவு செய்யணும், அதாவது தந்தையை மட்டும்தான் நினைவு செய்யணும். எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் அவர் தான். அப்போ அவரை தானே நினைவு செய்யணும். அவர் தான் எல்லோருக்கும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். அவரை தவிர வேறு யாரும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது, சத்கதி கொடுக்க முடியாது. அதனால தான் அப்படிப்பட்ட மகிமைக்குரிய சிவபாபாவுக்குத்தான் சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுது. அவர் தான் முழு உலகத்தையும் மாற்றுறார். இது பிராமணர்களாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நாம் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கிறோம். யார் பிராமணர்களோ அவங்களுடைய புத்தியில் தான் படைப்பவர் மற்றும் படைப்புடைய ஞானம் இருக்குது. நல்லது. ஸோ படைப்பவர் மற்றும் படைப்புடைய ஞானம் தெரிந்தவர்கள் தான் பிராமணர்கள். ஸோ நம்ம புத்தியில் அது சதா இருக்கணும். அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குற மாதிரி எந்த காரியமும் பண்ணாதீங்க. கசப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கணும். எந்த தேகதாரியோடைய மகிமையும் பண்ணக்கூடாது. நமக்கு சிவபாபா கற்பிக்கிறாரு, அந்த ஒருத்தரை மட்டும்தான் மகிமை செய்யணும். ஆன்மீக உதவியாளர்களாக ஆகணும் அப்படிங்கிறது புத்தியில் இருக்கணும். ஸோ எந்த தேகதாரியோடைய மகிமையும் செய்யக்கூடாதுன்னு பாபா சொல்கிறது தப்பாக புரிஞ்சுட்டு விஐபி வராங்க அப்படின்னா அவங்கள மகிமையே பாடாமல் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. இல்லை, இங்கே சொல்கிறது தேவதைகள், சாமியார்கள். அதாவது சாமியார்கள்னால் நம்ம சாமியாரை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னா அப்போ அவருடைய மகிமை நம்ம பாட தான் செய்யணும், இல்லாட்டினா வரமாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே சொல்கிறது என்னென்னா, சிவனுடைய மகிமை பாடுறதுக்கு தான் நாம் இருக்கிறோம் இல்லையா. அப்போ இறைவனுடைய மகிமையை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு அர்த்தம். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி அவங்களுடைய ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் மகிமை பாடிட்டு, அவங்க யாரை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்கள ஸ்லைட்டாக மகிமை பாடி அவங்கள குஷிப்படுத்திட்டு தான் நம்ம ஞானத்தை சொல்லணும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். எதுக்காக அதாவது அவங்களுடைய மகிமை பாடுறதுலே போயிடக்கூடாது ஞானத்தையே சொல்லாமல். அதுதான் இதோடைய அர்த்தம். சரி, வரதானம்.
சுத்தமான எண்ணங்களுடைய விரதம் மூலம் விருத்தியை, அதாவது உள்ளுணர்வை மாற்றம் செய்யக்கூடிய மனம்ன்ற சிம்மாசனத்தில் அமர்பவர் ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனம் எவ்வளவு அன்பானது தெரியுமா? ஸோ யார் சதா அன்பான ஆத்மாக்களாக இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் அதில் உட்கார முடியும். அவ்வளவு அன்பானது பாபாவுடைய இதய சிம்மாசனம். அவ்வளோ பாபா அன்பை தவிர வேறு யார் மேலேயுமே அன்பு இல்லை, பாபாவை தவிர. அப்படி இருக்கிறவங்க தான் அங்கே போய் உட்கார முடியும். அதுவும் அந்த அன்பு எப்போவுமே இருக்கணும் பாபா கிட்டே. பாபா அன்பிலே மூழ்கி இருக்கிறவங்க தான் அங்கே போய் உட்கார முடியும். ஸோ எண்ணத்தின் அளவில் கூட யாருக்காவது அப்பவித்திரத்தாய் இருந்தால், அதாவது மற்றவர்களை பற்றி வீணான எண்ணம் இருந்துச்சு, அதேமாதிரி ஈஸ்வரிய மரியாதைக்கு விரோதமான விஷயங்கள் எண்ணத்தில் வந்துடுச்சு, விகாரங்களோ வீண் விஷயங்களோ வந்துடுச்சு அப்படின்னா அவங்க பாபாவோட இதே சிம்மாசனத்தில் உட்கார முடியாது. சிம்மாசனதாரி ஆகிறதுக்கு பதிலாக இறங்கும் கலையில் கீழே வந்துடுவாங்க. ஸோ கீழே என்ன இருக்குது? கலியுகம் தான் இருக்குது. கலியுகத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் சுத்தமான எண்ணங்களை மட்டும்தான் நான் உருவாக்குவேன் அப்படின்ற விரதம் உறுதியாக கடைபிடிக்கிறதன் மூலமாக உங்களுடைய உள்ளுணர்வை முதல்ல மாற்றம் செய்யுங்க. இல்லை, மற்றவர்களை பற்றி வீண் எண்ணம் இல்லாமல் மாற்றம் செய்யுங்க. உங்களுடைய உள்ளுணர்வு மாறுவதன் மூலமாக எதிர்கால வாழ்க்கை, அந்த எதிர்கால சிருஷ்டியே மாறிடும். அதாவது உலகமே மாறுது எதிர்காலத்திற்காக. எப்படி? உங்களுடைய உள்ளுணர்வை மாற்றுறதன் மூலம். அதுதான் சுயமாற்றமே உலக மாற்றம்னு பாபா சொல்கிறார். அதனால் யார் சதா சுத்தமான எண்ணங்களையும் சக்திசாலியான திடமான எண்ணங்களை மட்டுமே எழுப்புவேன்னு உறுதியாக இருக்கிற விரதம் இருக்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் நேரடி பலனாக சதா காலத்துக்கும் பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர்களாக இருக்கிறாங்க. ஸோ பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் இருக்கிறத தான் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, விஷ்ணுவோடைய நெஞ்சில் லக்ஷ்மி கொடி இருக்கிறதா அப்படி காட்டிட்டாங்க. அது உண்மையிலே சிவனுடைய இதயத்தில் நாம் இருக்கிறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுடைய விருத்தியை மாற்றணும். சுத்தமான எண்ணம் மட்டும்தான் எல்லார் மேலேயும் வைக்கணும். அவர்களுடைய நல்ல குணத்தை மட்டும்தான் நாம் பார்க்கணும். அப்படி கெட்ட குணம் இருந்துச்சுன்னா சுப சங்கல்பம் வைக்கணும், மாறணும்னு. அவ்வளோதான். ஸ்லோகன், எங்கே சர்வ சக்திகள் இருக்குதோ அங்கே தடைகளற்ற வெற்றி இருந்தே தீருன்றார். இல்லை, இது ஆக்சுவலாக சமீபமாக வந்தது இந்த ஸ்லோகன், அப்படியே மறுபடியும் வந்திருக்குது. இல்லை, அனைத்து சக்திகளும் இருந்தால் தடையே இருக்காது. ஏன்னா சக்தி இல்லாதது தான் உங்களுக்கு தடையாக ஃபீல் ஆகுது. சக்தி இருந்துச்சுன்னா அந்த தடை வரும், நீங்கள் பாட்டுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அந்த தடை போயிடும், நீங்கள் பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. அந்த தடையோடைய தாக்கம் உங்ககிட்ட இருக்காது. தாக்கம் இருந்துச்சுன்னா தான் அது தடை, இல்லாட்டினா தடைகளற்ற வெற்றி. சூப்பரான ஸ்லோகன் அது. அவ்யக்த இஷாரா, கர்மாதீத் ஆகிறதுக்கான தீவிர பயிற்சி. செம பவர்ஃபுல்லான அவ்யக்த இஷாரா கொடுத்துருக்காரு பாபா. இறுதி வாகன மனோநிலை அப்படின்னு சொல்கிறார். அதாவது உங்களுடைய மனநிலை தான் வாகனம். பாபா கூடவே பறந்து போகிறதுக்கு பிரம்மா அன்னப்பறவை வாகனத்தில் பறந்து போனார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அன்னப்பறவைனா என்ன அர்த்தம்? எல்லாத்துலேருந்தும் விடுபட்ட நிலை. ஸோ அதுதான் கர்மாதீத்த மனநிலை. அனைத்து கர்ம பந்தனங்களிலிருந்தும் விடுபட்ட கர்மாதீத்த மனநிலை தான் பாபாவோடு பறந்து போகிறதுக்கான வாகனம். அதான் கடைசி வாகனம். இதன் மூலமாக தான் ஒரு வினாடியில் பாபா கூடவே பறக்க முடியும். ஸோ இதுக்கு அனைத்து எல்லைக்குட்பட்டது. இதில் பாருங்கள், பாபா ராணி தேனி உதாரணம் சொல்லுவார்ல. ராணி தேனி போனோன்னே எல்லா தேனியும் பின்னாடியே போகும். ஐயோ இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் யோசிக்காது, சல்லுன்னு போயிடும். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அந்த மாதிரி நம்ம போகணும். அதுக்காக தான் ராணி தேனி உதாரணம் சொல்லுவார் பாபா. ஸோ அந்த மாதிரி பாபா கூப்பிட்டா போகிறதுக்கு தயாராக இருக்கணும்னா நான் பாபாவுக்கு மட்டுமே சொந்தமானவன்றது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு வினாடியில் அவர் கூடவே பறக்க முடியும்.
இங்கே இருக்கிற எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கணும். நீங்கள் செய்கிற காரியம், செஞ்சதுனால கிடைச்ச பலன் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கணும். அனைத்து எல்லைக்குட்பட்டதிலிருந்தும் கடந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சொரூபத்தில் இருக்கணும். நான் உலக சேவாதாரி, லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக இருக்கிறேன், அவ்வளோதான். எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரியாக அனைத்து எல்லைக்குட்பட்டதன் மீதும் வெற்றி அடையக்கூடியவராக இருக்கணும். அப்போ தான் உங்களை வெற்றி ரத்தினம்னு சொல்ல முடியும். அப்போ தான் நீங்கள் அந்த கடைசி நேர கர்மாதீத்த மனநிலை, அந்த சொரூபத்தின் அனுபவி சொரூபம் ஆவீங்க. அந்த கர்மாதீத்த நிலையிலே இருப்பீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துலேருந்தும் புத்தி விடுபட்டு இருக்கணும். ஸோ செம்ம பவர்ஃபுல்லான விக்தேஸ்வரா. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.